நம் ஹரே ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கும் நம்ம துளசி பிரணாம் மந்த்ரா பார்ப்போம். நாளையில இருந்து நம்ம துளசி ஆரத்தியோட சாங் தர்ணிதா மாதாஜி எடுப்பாங்க. ஹரே ஸோ ஒரு கிருஷ்ண தடவை மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஸோ ஒரு தடவை படிக்கிறேன். விருந்தாயை துளசி தேவ்யை பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்யை நமோ நமः. சந்திரசேகரன் பிரபு படிக்கிறீங்களா பிரபு? ஆ, ஹரே हरे கிருஷ்ண. हरे ஹரே कृष्ण माता। கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. நித்யாயை துளசி தேவ்யை பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்யை நமோ நமः. ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண. பிரபு. ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ பிரபு. ரேணுகா மாதாஜி படிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. துளசி பிரணாம மந்திரம். விருந்தாயை துளசி தேவியை பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரேத தேவி சத்யவத்ய நமோ நமக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण। சரஸ்வதி மாதாஜி படிக்கிறீங்களா? சரஸ்வதி மாதாஜி படிக்கிறீங்களா? हाँ படிக்கிற மாதாஜி। माताजी। படிக்கிற மாதாஜி। படிங்க மாதாஜி. वृन्दाय वृन्दाय तुलसी देव्ये प्रियाये केशवस्य च विष्णुभक्तिप्रदे देवी सत्यवत्ये नमो नमः। हरे ஹரே कृष्ण கிருஷ்ண. माताजी। ஹரே வெற்றி செல்வி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. வெற்றி செல்வி மாதாஜி முடிச்சதும் சதிராகவன் மாதாஜி படிங்க மாதாஜி. விருந்தாயை துளசி தேவியை பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்யை நமோ நமः. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ண. தேங்க்யூ மாதாஜி. லக்ஷ்மி கோபாலன் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேம்மா. துளசி பிராணாம மந்திரம். விருத்தாயை துளசி தேவியை பிரியாயை கேசவஸ்ய விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவக்தை நமோ நமக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சத்யவதி மாதாஜி படிச்சிட்டீங்களா? படிங்க மாதாஜி. சாரி. படிக்கிறேன். படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. விருந்தாயை துளசி தேவ்யாயை பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்யை நமோ நமः. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரிசங்கர் பிரபு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண. விருந்தாய துளசி தேவி பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி தைத்தவத்ய நமோ நமக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. ரேவதி மாதாஜி படிங்க மாதாஜி. ओके माताजी। हरे कृष्णा माताजी। ஹரே கிருஷ்ண. वृन्दायै तुलसी देव्यै प्रियायै केशवस्य च विष्णुभक्ति प्रते देवी सत्यवद्यै नमो नमः। ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வரதராஜன் பிரபு படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மேடம். விருந்தாயை துளசி தேவ்யாயை பிரியாயை கேசவஸ்ய ச கிருஷ்ண பக்தி பிரதே தேவி சத்யவத்யை நமோ நமக. ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா. பிரபு. பத்மா மாதாஜி சாந்தி மாதாஜி படிச்சிடட்டும். அதுக்கப்புறம் பத்மா மாதாஜி. படிக்கிறேம்மா. துளசி பிரணாம மந்திரம். விருந்தாயை துளசி தேவியை பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்யை நமோ நமः. தேங்க்யூ மாதாஜி. ஹரே பத்மா கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. वृन्दायै तुलसी देव्यै प्रियायै केशवस्य च विष्णुभक्ति प्रदे देवी सत्यवत्यै नमो नमः. हरे कृष्ण. லக்ஷ்மி எஸ் மாதாஜி படிக்கிறீங்களா? லக்ஷ்மி எஸ் மாதாஜி. माताजी। हाँ படிக்கிறேன் माताजी। ஹரே கிருஷ்ண மாதாஜி. ओम वृंदायै तुलसी देव्यै प्रियायै केशवस्य च विष्णु भक्ति प्रदे देवी सत्यवत्यै नमो नमः। थैंक यू ஹரே माताजी। நிறைய பேரு. படிக்கிறேன். ஓகே மாதாஜி. யார்? மல்லீஸ்வரி மாதாஜியா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கட்டுமா ஹரே. மாதாஜி? படிங்க மாதாஜி. துளசி பிரணாம மந்திரம். விருந்தாய துளசி தேவியை பிரியாய கேசவஸ்ய கிருஷ்ண பக்தி பிரதே தேவி சத்யவத்தை நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. माताजी நான் சாந்தா மாதாஜியா? எஸ் மாதாஜி.
ஓகே, சாந்தா விருந்தாய் மாதாஜியோட முடிச்சுக்கலாம். ஆமாம் மாதாஜி. சாந்தா மாதாஜி படிங்க மாதாஜி, உங்களோட முடிச்சுக்கலாம்னு சொன்னேன். நெக்ஸ்ட் சரி. போலாம். விருந்தாயை துளசி தேவியை பிரியாயை கேசவஸ்ய ச விஷ்ணு பக்தி பிரதே தேவி சத்யவத்யே நமோ நமக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க. பட் நம்ம இன்னைக்கு ஸ்லோகாக்கும் கிளாஸ்க்கும் டைம் ஆச்சு. ஸோ இன்னைக்கோட இந்த துளசி பிரணாம் மந்த்ரா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து துளசி ஆரத்தி வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அத்தியாயம் 4 பதம் 9 பார்க்க போறோம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. ஸோ எல்லாருமே வந்து இதை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. சுதா பாஸ்கர் மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? சரஸ்வதி மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? படிக்கலாம். எஸ் மாதாஜி. எஸ் மாதாஜி. ஜன்ம கர்ம ச திவ்யம் ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஜன்ம ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி ரேவதி மாதாஜி நான் உங்களை மியூட் பண்ணிக்கிறேன். ஜன்ம கர்ம ச ஜன்ம கர்ம ச மே திவ்யம் மே மே திவ்யம் ஜன்ம கர்ம ச ஜன்ம கர்ம ச மே திவ்யம் மே திவ்யம் மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி ஏவம் யோ வேத்தி ஏவம் யோ வேத்தி ஏவம் யோ வேத்தி தத்வதः 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 ஏவம் யோ வேத்தி தத்வதः ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யக்த்வா தேஹம் த்யக்த்வா தேஹம் த்யக்த்வா தேஹம் த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம 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 த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி நைதி மாமேதி சோர்ஜுன சோர்ஜுன நைதி மாமேதி சோர்ஜுன ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன ஹரே கிருஷ்ண பிரபு சார் மாதாஜி. சுதா பாஸ்கரன் மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ தத்வதः த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன. ஹரே கிருஷ்ண. ரேவதி மாதாஜி படிக்கிறீங்களா? यस माताजी. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண. जन्म कर्म च मे दिव्यम् एवं यो वेत्ति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मां येति च अर्जुन. ஹரே हरे கிருஷ்ண कृष्ण மாதாஜி. माताजी. தேங்க்யூ மாதாஜி. வெற்றி செல்வி மாதாஜி படிக்கிறீங்களா?
படிக்கிறேன் மாதாஜி. பதம் 9. ஜன்ம கர்ம ச மே திவ்யம் யோ வேதி தத்வதக யத்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோர்ஜன. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நிறைய பேரு நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கலாம். இல்ல அன்மியூட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் சைலண்டா இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ராஜவல்லி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே அன்மியூட் கிருஷ்ணா பண்ணிக்கோங்க மாதாஜி. ராஜவல்லி மாதாஜி. நான் படிக்கட்டுமா மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 9. ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வித்வதः இத்யத்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோர்ஜனா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. செல்வி மாதாஜி படிக்கிறீங்க? ஓகே, கே கீதா மாதாஜி முடிச்சதும் செல்வி மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 9. ஜன்ம கர்மஷ மே திவ்யம் ஏவம் ஏ வேத் தத்வத இக்திவா தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி ஷோ அர்ஜுனா. இதோ பாப்பா வாசிக்கிறா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 9. ஜன்ம கர்மச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யாக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ஜுனா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சுமிதா. செல்வி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 4 உன்னத அறிவு ஸ்லோகா நம்பர் 9. ஜன்ம கர்ம சேம திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக த்யாக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுனா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மல்லிசு மாதாஜி படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க மாதாஜி. மல்லீஸ்வரி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பதம் 9. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேத்ய தத்வதः தயாத்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுனா. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. துபாஷினி மாதாஜி படிக்கிறேன் துபாஷினி மாதாஜி. மாதாஜி முடிச்சதும் ராதா மாதாஜி. படிக்கிறேன் ஓகே, மாதாஜி. பதம் 9. ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாம் ஏதி சோர்ஜுனக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அவசியா மாதாஜி. ராதா மாதாஜி முடிச்சிருட்டோம், அதுக்கப்புறம் படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே பதம் கிருஷ்ணா மாதாஜி. 9. ஜன்ம கர்ம காமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः யத்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுனா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ரேணுகா மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அத்தியாயம் 4 பதம் 9. ஜன்ம கர்ம சாமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வத்வத த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி ஜோர்ன அர்ஜுன. மாதாஜி. நைதி மாம் ஏதி ஜோர் அர்ஜுனா. ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. சாந்தா மாதாஜி படிங்க மாதாஜி. பதம் 9. ஜென்ம கர்ம ச மே திவ்யம். வந்து ஸ்லோகா முன்னாடி நம்ம வந்து மங்களாச்சரணம் முடிச்சிட்டு நம்ம அதுக்கு போலாம். சோ எல்லாருமே சேர்ந்தே மங்களாச்சரணம் பண்ணலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नामस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे शून्यवादी देवी श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण. थैंक यू. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ இன்னைக்கு நம்ம வந்து 4வது அத்தியாயம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து அவதாரம் பண்றாரு, அவர் வராரு, இங்க வந்து அவதாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அடுத்தது வந்து அதுக்கப்புறமா 4.6ல இதை சொல்றாங்க. 7, 8ல எல்லாம் எதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாரு. சோ இன்னைக்கு பகவான் வந்து இந்த 9th ஸ்லோகால வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நம்ம யாராச்சும் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா மாதாஜி, பிரபு யாராச்சும்? படிக்கிறேன் மாதாஜி. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. சோ இங்க வந்து பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி அவர் வராரு, எதுக்காக வராரு அப்படின்னு சொன்ன பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யார் ஒருத்தங்களுக்கு பகவானுடைய செயல்களா இருக்கட்டும், அதாவது அவரோட ஜன்மமா இருக்கட்டும், இல்ல கர்மம் அதாவது செயல்களா இருக்கட்டும் தெரியுதோ, அது திவ்யமானவை அப்படின்னு சொல்லி இது தெரியுதோ, அவங்க வந்து இந்த உடலை இப்ப இருக்கக்கூடிய இந்த உடலை நீத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து இன்னொரு கருவுல வந்து பிறக்கிறது இல்ல. அவங்க வந்து என்ன வந்து அடையிறாங்க அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க வந்து நமக்கு உறுதி வந்து கொடுக்குறாரு, அர்ஜுனர் கிட்ட சொல்றாரு. சோ இத வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சோ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பகவானுடைய செயல்கள், அவரோட பிறப்பு, இது எல்லாமே திவ்யமானவை. அது வந்து நம்ம இங்க பிறக்கிறது மாதிரியோ, நம்ம இங்க இருந்து கிளம்புற மறையிறது, அதாவது நம்ம இறந்து போறது மாதிரியோ அந்த மாதிரி அது வந்து கிடையாது. சோ நம்ம இங்க வந்து பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து நம்மளோட இச்சைகள், ஆசைகளும், நம்மளோட கர்மங்கள், அது அந்த ஆசைகளால் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் வந்து நமக்கு வந்து ஒரு பிறப்பை வந்து கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பாடியோ இல்ல ஒரு அனிமல் பாடியோ அதை வந்து கொடுக்குது. ஆனா பகவான் வந்து அப்படி வந்து பிறக்கிறது இல்ல. பகவான் வந்து அவரோட ஓன் வில்னால பகவான் இங்க வந்து அவதாரம் பண்றாரு. நான் இந்த இடத்துல வரணும், நான் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு பகவான் அவரோட சொந்த இச்சையினால வர்றாரு. நமக்கு அந்த ஃப்ரீ வில் எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம், நம்ம பந்தப்பட்டிருக்கோம். பகவான் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஈவன் ஒரு இடத்துல கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு வந்து இது எல்லாத்தையுமே, நமக்கு இந்த பர்போட்டு, இந்த பகவத்கீதை, இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ரொம்ப எளிமையா கொடுத்த நம்ம ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ஒரு வாட்டி கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. சோ அந்த கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருந்த பக்தர்கள் கிட்ட வந்து அவர் கேட்கிறாரு, நம்ம நிறைய கிளாஸஸ் பார்த்திருக்கோம், நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப நிறைய ஸ்லோகாஸ், இப்ப பகவத்கீதையில பார்த்தோம்னா 700 மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கு. சோ இதுல வந்து நீங்க எது ரொம்ப பெஸ்டான ஸ்லோகம்னு சொல்லுவீங்க, எது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நிறைய ஸ்லோகங்கள் சொல்றாங்க. இப்ப ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 18வது அத்தியாயத்துல வந்து சர்வ தர்மான் பரித்யஜ, அதாவது கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகிறத பத்தி அதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகமான திருதராஷ்டிர உவாச்ச அத கூட வந்து சொல்றாங்க. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அப்படியா எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, த பெஸ்ட் ஸ்லோகா அப்படின்னு சொன்னா இந்த 4வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய இந்த 9வது ஸ்லோகம். அதாவது பகவான் வந்து உறுதி சொல்றாரு, உறுதியாவே கொடுக்கறாரு. இங்க யாருக்கு இது தெரியுதோ அவங்க வந்து என்ன வந்து அடையிறாங்க, திரும்ப இங்க வந்து பிறக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சீக்ரெட், அதாவது இந்த ஃபார்முலா ஆஃப் அவர் லைஃப் வந்து இதுதான். இது தெரிஞ்சிருச்சு, அதாவது நமக்கு வந்து இங்க இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு, இங்கதான் நம்ம போக போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கான ரூட்டை தான் சூஸ் பண்ணுவோம், அதுக்கான வழியை தான் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க வந்து பகவான் உறுதி சொல்லிட்டாரு, நீ இத பண்ணனா நீ வருவ. சோ அது வந்து ரொம்ப சிம்பிளா பகவான் வந்து நமக்கு இங்க வந்து கொடுத்துட்டாரு. சோ இதுல நம்ம வந்து இன்னும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே வந்து ஜன்மாஷ்டமி தெரியும், பகவானோட மத்த லீலைகள் தெரியும், பகவான் வந்து வேற வேற அவதாரம், ராமநவமி தெரியும். பட் எல்லாருமே வந்து அதை வந்து உள்ளபடி அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, பகவான் அவரை வந்து வெளிப்படுத்துறது இல்ல. சோ பகவான் யாருக்கு அவரை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அவரோட உன்னதமான தூய பக்தர்களுக்கு தான் அவரை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. சோ எல்லாருக்குமே அவர் வந்து அவரை வந்து தனக்கு அவர் வந்து வெளிப்படுத்தி காமிச்சுக்கிறது இல்ல. சோ இது எப்படி, இப்ப நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம நினைப்போம், பகவான் வந்து பிறக்கிறாரு, பகவான் வந்து இங்க இருந்து மறைஞ்சு போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிப்போம். சோ அவரும் நம்மள மாதிரி ஒரு காமன் பர்சன் தானா, அவராலையும் பிறக்க முடியுது, அவராலும் இங்க இருந்து மறைஞ்சு போக முடியுது, இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து யோசனைகள் வரும். சோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பகவானோட இந்த செயல்களை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாததுக்கு காரணம் வந்து நம்ம அறியாமையில இருக்கும். நம்மளோட புலன்கள் எல்லாம் வந்து ரொம்ப குறைவுள்ளதா இருக்கு. நம்ம எவ்வளவு டிகிரி வாங்கினாலும், எவ்வளவு படிச்சாலும், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து மொத்தம் 9 கோள்கள் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில நாட்கள் என்ன சொன்னாங்கன்னா, கிடையாது 8 தான் இருக்கு,
அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொன்னாங்க, இல்ல 9 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ ஒரு அதாவது அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து நமக்கு கோவிட் வந்தது. இந்த வேக்சினேஷனை போட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல, இன்னும் ஒரு வேக்சினேஷன் போடணும், மறுபடியும் வேக்சினேஷன் போடு. சோ நம்ம வந்து புதுசா வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எதுலையுமே வந்து நம்ம நிரந்தரமா இல்ல. ஏன்னா நம்மளோட அறிவு வந்து அவ்வளவு குறைபாடோட இருக்கு. சோ அப்படி ஒரு இருக்கக்கூடிய நம்ம அந்த அறிவோட நம்மளால உள்ளபடி புரிஞ்சுக்க முடியாது. சோ அப்ப யாரால புரிஞ்சுக்க முடியும்? பகவத் பக்தர்களால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறோம். இப்ப நம்மளே நம்ம பசங்க இருக்காங்க, நம்மளே வீட்டுல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இப்ப எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. அவங்களே வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். சயின்ஸ் சொல்லி கொடுக்கலாம், மேத்ஸ் சொல்லி கொடுக்கலாம், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே சொல்லி கொடுக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ப்ராப்பரா அதுக்கான அந்த ஸ்கூல்ல கொண்டுதான் விடுறோம். ஏன்னா அந்த சப்ஜெக்ட்ல யாரு ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்களோ அவங்க சொல்லி கொடுத்தா அது வந்து நல்லபடியா புரியுங்கிறதுக்காக நம்ம வந்து அவங்கள அங்க கொண்டு சேர்க்கிறோம். அதே மாதிரி நமக்கும் இப்ப வாசிச்சா இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறோம், இந்த மீனிங் வந்து இப்படிதான் அப்படின்னு நமக்கு புரியும். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய எசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, யாரால பகவான உள்ளபடி புரிஞ்சுக்க முடிஞ்சதோ, யாருக்கு பகவான் வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரோ அவங்க சொல்லி கொடுத்தா நமக்கு இன்னும் வந்து பெட்டரா புரிஞ்சுக்க முடியும். சோ இதுக்கு நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு இடத்துல கூட பகவான் வந்து அதாவது 7வது அத்தியாயத்துல கூட பகவான் வந்து சொல்லுவாரு, அதாவது நாகம் பிரகாஷ சர்வசிய, அதாவது என்னோட பகவத் பக்தர்களுக்கு, அதாவது என்னுடைய பக்தர்களுக்கு அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த யோக மாயாவை வந்து நான் விளக்கிடுறேன். சோ அதனால அவங்களால என்ன புரிஞ்சுக்க முடியுது. மத்தவங்க எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு சரண்டர் இல்ல, என் மேல ஒரு பக்தி இல்ல, என் மேல நம்பிக்கை இல்ல, அப்ப அந்த யோக மாயாவை நான் மறைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாரு. இன்னும் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கிருஷ்ண அவதாரத்துல பகவான் வராரு, அவதாரம் பண்றாரு, எல்லாருமே இருக்காங்க. துரியோதன் இருக்காரு, திருதராஷ்டிரன் இருக்காரு, பீஷ்மர் இருக்காரு, விருத்துரர் இருக்காரு, அர்ஜுனன் இருக்காங்க, குந்தி தேவி இருக்காங்க, காந்தாரியும் இருக்காங்க, சுபத்ராவும் இருக்காங்க, திரௌபதியும் இருக்காங்க. ஆனா எத்தனை பேருக்கு அது கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு புரிஞ்சுக்க முடிஞ்சது? துரியோதனனுக்கும் விஸ்வரூபத்தை பகவான் காமிக்கிறார், நான் இப்படிப்பட்ட ஒரு கிரேட் பர்சனாலிட்டின்னு காமிக்கிறாரு. ஆனா துரியோதனனால புரிஞ்சுக்க முடியல. அர்ஜுனனுக்கு காமிக்கிறாரு, அர்ஜுனன் வந்து வியப்படைஞ்சு போறாங்க, இப்படியா என் பகவான், நான் இவ்வளவு என்னோட பகவான் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வியப்படைஞ்சு போறாங்க. ஆனா அர்ஜுனன் வந்து துரியோதன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு போட்டி, பொறாமை, ஏதோ மேஜிக் பண்ற அந்த ஒரு டெண்டன்சில வந்து பாக்குறாங்க. சோ இதுக்கு பகவான் வந்து அவர் வந்து எப்படி அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. இப்ப வந்து நமக்கு வந்து ரூட் கிடைச்சிருச்சு, நம்ம போய் அவங்க கிட்ட சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ரூட் வந்து தெரிஞ்சிச்சு. சோ அந்த மாதிரி பக்தர்களுக்கு வந்து பகவான் எப்படி அவரை வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். சோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அதாவது ஒரு கதை பார்க்கலாம். சாஸ்திரத்துல இருந்து நமக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ எல்லா யுகங்கள்லயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பகவான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தர்மத்தை காக்குறதுக்காக பகவான் வந்து அவதாரம் பண்றாரு. சோ ஒவ்வொரு அவதாரம் பண்ணும்போது பகவான் கையில ஒவ்வொரு விதமான ஒரு ஆயுதங்கள் வந்து இருந்தது. இப்ப பரசுராமர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு விதமான ஆயுதம் வச்சிருந்தாரு. ராமர் பார்த்தோம்னா அவர் ஒரு விதமான கோதண்டம், அந்த மாதிரி ஒரு ஆயுதம் வச்சிருந்தாரு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்து பக்த அவதாரம், பகவான் சாக்ஷாத் கிருஷ்ணரே அவர் வந்து பக்த அவதாரமா வரும்போது அவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, ஹரிநாம சங்கீர்த்தனம், அதாவது நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்க இந்த ஹரிநாமம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மகா மந்திரத்தை வந்து ஆயுதமா வந்து எடுத்துட்டு வராரு. சோ எதுக்காக பகவான் இந்த கலியுகத்துல இப்படி ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வராரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதுக்கு பகவான் ஆயுதத்தோட வரணும்? சோ நம்ம இதுவரைக்கும் நம்ம எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பகவான் வந்து ஆயுதத்தை எடுத்துட்டு எதுக்காக வர்றாரு? அசுரர்களை கொல்றதுக்காக வர்றாரு. நான் தான் அசுரன் இல்லையே, அப்புறம் எதுக்காக பகவான் இதை பண்ணணும்? அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒரே ஒரு ஹிரண்யகசிபு தான், இல்ல ஒரே ஒரு ஹிரண்யாக்ஷன் தான். ஆனா இப்ப ஒவ்வொரு வீட்லயும் வந்து 4 பேர் அப்படிதான் இருக்கும். 4 பேர் இருக்கோம்னா 4 பேருமே அப்படிதான் இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு பெரிய மீச, தாடி, பல்லு அப்படி எல்லாம் இல்லைன்னா கூட நம்மளோட செயல்கள் வந்து அசுரத்தனமா தான் இருக்கு. நம்ம சொல்லலாம், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, நான் வந்து நல்லாதான் இருக்கேன், நான் சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன், தர்மத்தை இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நமக்குள்ளயும் போட்டி, பொறாமை, பௌதீக எண்ணங்கள், நம்ம வந்து வாய் வார்த்தையா ஒருத்தங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவோம். ஆனா மனசுக்குள்ள இவங்க ஏன்டா இப்ப சொல்லாம வந்தாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். இதுவுமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து நல்ல குணம் இல்ல. சோ அப்ப இந்த மாதிரி சில குணங்களை வந்து பகவான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து இந்த அவதாரம் வந்து பகவான் வந்து இங்க வந்து பண்றாரு. சோ இதுல இன்னும் பார்க்க போலாம், பகவானோட ஒரு லீலையை வந்து நம்ம இதுல வந்து பார்க்கலாம். சோ சைத்தன்ய மகாபிரபு வந்து குழந்தையா இங்க வந்து பிறந்திருக்கும் போது பகவானை வந்து நிமாயின்னு சொல்லி கூப்பிடுறாங்க.
பகவானோட நாமம் அதுவா தான் இருக்கு. சோ இவர் வந்து ரொம்ப விளையாட்டான பிள்ளை. ஓடுறது, அதாவது சின்ன குழந்தை, ரொம்ப சின்ன குழந்தை. அவர் வந்து அவங்க அம்மா வந்து சூப்பரா, இப்ப நம்ம வந்து அவ்வளவு அழகா பார்த்து ட்ரெஸ் பண்ணி இதெல்லாம் விட்டாலும், அவர் வந்து இப்ப எல்லா வீட்லயும் அப்படிதான், அம்மா சூப்பரா ட்ரெஸ் பண்ணி விடுவாங்க, ஸ்கூலுக்கும் அனுப்பி விடுவாங்க. ஆனா குழந்தை வரும்போது அதே மாதிரி வர்றது இல்ல. அப்படியே வந்து ஃபுல்லா ட்ரெஸ், உடம்பு, முகம் எல்லாமே வந்து சேரும் சகதியும் தூசியும் அப்படிதான் வராங்க. அதே மாதிரி பகவானும் சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டு அப்படிதான் வராரு. அப்போ ஒரு வாட்டி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த வழியா ஒரு பிராமணர் வந்து போறாரு. சோ அந்த பிராமணர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து கோபால் ஷாலிகிராம் ஷீலன் வந்து வொர்ஷிப் பண்ற ஒரு பிராமணர். அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வைஷ்ணவர். அவருக்கு பகவான்னா ரொம்ப இஷ்டம். சோ அப்ப அவர் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இங்க இருந்து அவர் வந்து நிறைய தேசங்களா டிராவல் பண்ணி நிறைய கோவில்களுக்கு எல்லாம் போய் பகவானை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் வரும்போது நம்ம நிமாய், அதாவது நம்ம சைத்தன்ய மகாபிரபுவோட அப்பா வந்து ஜெகநாத மிஸ்ரர் வந்து கூப்பிடுறாரு. வாங்க, எங்க வீட்டுக்கு நீங்க வாங்க, நாங்களும் பிராமணாஸ் தான். எங்க வீட்டுல வந்து இவர் இருக்காரு, நிமாய் இருக்கான், ஒரு சின்ன குழந்தை இருக்கு, வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க, நீங்க இங்க வாங்க, நாங்களும் வந்து பகவானை தான் இது பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து கூப்பிடவும் இவரும் வந்து வராரு. சோ இவர் வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க கோபால் ஷாலிகிராம் ஷீலா வச்சிருக்கீங்க, நீங்க இவ்வளவு நாள் உங்களுக்கு சாப்பிட நீங்க வந்து டிராவல் பண்ணி வரீங்க. அந்த காலத்துல மாதிரி இப்ப நிறைய ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் தடுக்கி விழுந்தா அடுத்த மெஸ் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வரும்போது வழியில வந்து எந்த பழங்கள் கிடைக்குதோ அதை அப்படியே சாப்பிட்டுட்டு வராங்க. சோ அவர் வரும்போது இங்க ஜெகநாத மிஸ்ரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன நீங்க சாப்பிட்டிருப்பீங்கன்னு தெரியல, சோ எங்க வீட்டுல இப்ப நீங்க சமைச்சு நீங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். இவரும் என்ன பண்றாரு, போய் வந்து ரொம்ப நாள் ஆச்சு என் கோபாலுக்கு நான் எதுவுமே வந்து போகா குடுக்கலையே, அவருக்கு எதுவுமே நான் குடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் சமைச்சிட்டு வந்து இங்க வந்து எடுத்துட்டு வராரு. இங்க வந்து ஆஃபர் பண்றாரு, பகவானுக்கு அந்த போகாவை ஆஃபர் பண்றாரு. பண்ண உடனே கடகடா அந்த குட்டி பையன் நிமாய் அவ்வளவு நேரம் வீட்டுல இல்ல, எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல, ஓடி வந்து அந்த பகவானுக்கு எடுத்த போகாவை எடுத்து சாப்பிட்டாரு. இவரால தாங்க முடியல, கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு கத்துறாரு. அப்ப அந்த சவுண்ட கேட்டு ஜெகநாத மிஸ்ரர் வந்து உள்ள வராரு. என்னாச்சு, அது இந்த பையன் நிமாய் வந்து நான் பகவானுக்கு வச்சிருந்த போகாவை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னோடனே, ஐயோ சாரி, நாங்க கவனிக்கல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவரை அடிக்க போகவும், அதாவது அப்பா வந்து பையனை அடிக்க போகவும், அந்த பிராமணர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல வேண்டாம், தயவு செஞ்சு அடிக்காதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் கிருஷ்ணருக்கு இன்னைக்கு எதுவும் வேணான்னு அவர் ஃபீல் பண்றாரு போல, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, என் கிருஷ்ணரும் சாப்பிடல, நானும் சாப்பிடல, நோ ப்ராப்ளம், நாங்க ஃப்ரூட்ஸோ வேற எதையோ சாப்பிட்டுக்கிறோம், நோ ப்ராப்ளம், நீங்க அடிக்காதீங்க குழந்தைய அப்படின்னு சொல்றாரு அந்த வைஷ்ணவர். இங்க மறுபடியும் என்ன ஆகுது, உன்னை ஜெகநாத மிஸ்ரருக்கு வந்து ரொம்ப வருத்தம் வந்துருது. என்ன இப்படி ஆயிடுச்சு, என் பையன் இப்படி பண்ணிட்டானே, இல்ல மன்னிச்சிருங்க, நீங்க மறுபடியும் சமைச்சு பகவானுக்கு கொடுங்க, நான் வந்து இவனை ரூமுக்குள்ள பூட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரூமுக்குள்ள வந்து பூட்டி போடுறாரு நிமாய. இங்க என்ன ஆகுதுன்னா, இவர் மறுபடியும் சமைச்சிட்டு மறுபடியும் வந்து அதே மாதிரி மணியை அடிச்சுக்கிட்டு பகவானுக்கு வந்து அந்த இதை போகா வந்து ஆஃபர் பண்ண போகும்போது, எப்படி மறுபடியும் அந்த டோரை திறந்துட்டு அந்த சின்ன பையன் நிமாய் ஓடி வந்தாருன்னு தெரியல, ஓடி வந்துட்டு மறுபடியும் வந்து அந்த போகாவை எடுத்து அவர் எடுத்துக்கிறார், சாப்பிட்டுக்கிறார். இவருக்கு மறுபடியும் வந்து ஐயோ கிருஷ்ணா ராமா என்ன இப்படி பண்றீங்க வைக்கிறீங்கன்னு இவருக்கு டென்ஷன் ஆகுது. ஆனா இவர் என்னன்னா, ஓகே என் கிருஷ்ணர் வந்து இது பண்ணிக்கல, ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு. அப்போ அந்த சமயத்துல அந்த வீட்டுக்குள்ள யாரு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நிமாயோட அண்ணா விஸ்வரூபர். அவர் வேற யாரும் இல்ல, பலராமரோட அவதாரம் தான். அவரு வராரு. சோ அவரு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்படியே வந்து நம்ம ரொம்ப தேஜஸோட இருக்கிறாரு. இங்க வந்திருக்க இந்த கெஸ்ட், அதாவது இந்த வைஷ்ணவ பக்தருக்கு வந்து அவரை பார்த்த உடனே அவரால ஒரு இனம் புரியாத ஒரு இது வந்துருது. இவ்வளவு அழகா இருக்காரு, இவர் வந்து கண்டிப்பா வந்து நார்மலா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு எண்ணங்கள் வருது. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு, உறைஞ்சு போய் அவரை பாத்துக்கிறாரு. அப்போ விஸ்வரூபர் வந்து என்ன பண்றாருன்னா, இவருக்கு நமஸ்காரம் பண்ணி, மன்னிச்சிடுங்க, நீங்க ஒரு பெரிய பக்தர், உங்களை நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டோம், நீங்க தயவு செஞ்சு நான் பாத்துக்கிறேன், நான் இப்ப டைமும் ஆக போகுது, நான் பாத்துக்கிறேன், நான் நிமாய உள்ள கூட்டிட்டு போயிடுறேன், நீங்க சமைச்சு நீங்களும் உங்க கோபாலுக்கும் கொடுத்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபர் வந்து சொன்ன உடனே இந்த பக்தரால ஓகே, அவரால எதுவுமே பேச முடியல, மறுப்பே பேச முடியல, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இங்க என்ன ஆகுது, அந்த விஸ்வரூபர் வந்து நிமாய கூட்டிட்டு போய் ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டு எல்லாருமே தூங்கிடுறாங்க. ஏன்னா இவர் வந்து 6 மணிக்கே சமைக்க ஆரம்பிச்சு இது 3rd ரவுண்ட் சமைக்க போறாரு. அப்ப நைட்டு 11, 12 மணி ஆயிடுது, எல்லாருமே தூங்கிடுறாங்க. இங்க என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, இவர் வந்து சமைச்சிட்டு வந்து மறுபடியும் பகவானுக்கு ஆஃபர் பண்ண வரும்போது
அந்த பெல்லு சவுண்ட கேட்டோன்னா மறுபடியும் எல்லாரும் தூங்கிட்டு இருந்த இடத்துல நிமாய் மறுபடியும் மோடி வந்து அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இந்த பிராமணருக்கு வந்து, அதாவது இந்த பக்தருக்கு வந்து ஒரே என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே, என் கிருஷ்ணர் என்ன அவருக்கு எதுவுமே வேணாமா, அவர் ஏன் இவ்வளவு இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் இப்படி பண்ற, என் கிருஷ்ணர் 3-4 நாளா சாப்பிடாம இருந்தாரு, நீ வந்து வந்து சாப்பிட்டுட்டு போறியே, உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி இவரு, அதாவது இந்த பக்தர் வந்து நம்ம நிமாய வந்து திட்டுறாரு. அப்போ நிமாய் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீதானே என்ன கூப்பிட்ட, இவ்ளோ நேரமும் 3 வாட்டி நான் சாப்பிட்டேன்னு நீ என்ன சொல்ற, ஆனா 3 வாட்டி நீதான் என்ன கூப்பிட்ட, என்ன கூப்பிடாத இடத்துக்கு நான் வரல, என்ன யாரு கூப்பிட்டாங்களோ நான் அங்கதான் வந்தேன், நீ என்ன திரும்ப 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 என்ன கூப்பிட்ட, அதனால நான் வந்தேன் அப்படின்னா இவருக்கு எதுவுமே புரியல இந்த பக்தருக்கு. சோ இவர் வந்து என்ன சொல்ற, நீ யாரு, நான் ஒன்னும் கூப்பிடவே இல்லை, நான் என்னோட கோபால தானே கூப்பிட்டேன், நீ எப்படி வந்த, இங்க பாரு நீதான் என்ன கூப்பிட்ட, நான் வேற யாருமே இல்ல, நீ கூப்பிட்ட அந்த கிருஷ்ணர், அந்த கோபால் வேற யாருமே இல்ல, அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அந்த ஃபார்மை வந்து அவருக்கு வந்து காமிக்கிறார். ஷியாமசுந்தர ரூபம், அந்த பகவானோட அந்த அவ்வளவு அழகான அந்த ரூபம், அந்த கௌர கோபால் ரூபத்தை வந்து அங்க வந்து பகவான் வந்து காமிக்கிறாரு. சோ காமிச்சது மட்டும் இல்லாம பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த விஷயத்த நீ யாருக்குமே சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இது வந்து ரொம்ப சீக்ரெட்டான ஒரு அவதாரம். இங்க வந்து நீ எவ்வளவு நாள் இங்க நவத்வீபத்துல இருக்கியோ, அந்த ஊர்ல நீ நவத்வீபத்துல இருக்கிறியோ அவ்வளவு நாளும் நீ வரலாம், என்னோட பிரசாதத்தை எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா இத வந்து நான் இந்த பர்பஸ் எதுக்காக வந்தனோ அதை வந்து நம்ம கொண்டு சேர்க்கணும். சோ நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட்டை வந்து நம்ம ரிவீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்றாரு. பிளஸ் இன்னும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் இங்க வந்து ஏன் என்ன உனக்கு வெளிப்படுத்தி இருக்கேன் அப்படின்னு சொன்னா, யூ ஆர் மை வெரி டியர் டிவோட்டி, நீ என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்ட, நீ என்னோட மிக சிறந்த பக்தன், அதனால நான் வந்து என்ன வந்து உன்கிட்ட வெளிப்படுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொன்னோன்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சோ அவர் வந்து பயங்கரமா சாண்டிங் பண்ணி ஆடி பாடி பகவானை வந்து அங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எல்லாம் சொல்லி ஜபிச்சு பயங்கரமா சந்தோஷமா இருக்கிறாங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பகவான் வந்து அங்க அத்தனை பேர் இருந்தாங்க, யாருக்கு வேணாலும் வெளிப்படுத்தி இருக்கலாம். ஆனா யாருக்கு பகவானோட அந்த செயல்கள், அந்த பிறப்பு எல்லாமே வந்து திவ்யமானது, அது வந்து ஒரு டெம்பரரியான, இப்ப நம்மளும் பிறக்கிறோம், நம்மளும் இறந்து போறோம், அந்த மாதிரி இல்ல, இது திவ்யமானவை. இது வந்து இப்ப நம்ம வீட்லயே ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட ஒரு செயல்களை பத்தி மத்தவங்களுக்கு நம்ம சொல்லும் போது 2 நாள் சொல்லலாம், இல்ல 2 வருஷம் கூட சொல்லலாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 2 நாள் கிடைச்ச சந்தோஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் சொல்லும் போது நமக்கு கிடைக்காது. ஆனா அதே இது பகவானை பத்தி நம்ம எப்ப பேசினாலும், ஒரே லீலைய எத்தனை தடவை பேசினாலும் அது வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சோ பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து பார்த்தோம்னா நித்தியமானது. எப்படி பகவானோட ஜன்ம கர்மம் அந்த இது வந்து ரொம்ப நித்தியமான ஒரு விஷயம், அதாவது டிரான்சிடென்டல் திவ்யமான ஒரு விஷயமோ, அதே மாதிரி பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இருக்க உறவு கூட ரொம்ப நித்தியமான ஒரு விஷயம். சோ நம்ம என்ன பண்ணணும்னா, எப்படி ஒரு ஸ்கூல்ல போய் நம்ம வந்து படிக்கிறோமோ, பேசிக்கா வந்து அந்த ஸ்பெஷலைஸ்டா மேக்ஸ் டீச்சரை பார்த்து படிக்கிறோமோ, அதே மாதிரி யாரு அந்த பரம்பரையில கரெக்டா உள்ளத உள்ளபடி, இப்ப பகவத்கீதா கூட பார்த்தோம்னா ஆஸ் இட் இஸ், உள்ளது உள்ளபடி, அதே மாதிரி அந்த உள்ளத உள்ளபடி நமக்கு சொல்றாங்களோ அவங்க கிட்ட, அந்த மாதிரி பக்தர்கள் கிட்ட நம்ம சரண்டரானோம் அப்படின்னு சொன்னா, நமக்கும் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த பிறவி சக்கரத்துல இருந்து, நம்மளோட கோலே அதுதான், இந்த லைஃபோட கோலே வந்து நம்ம எப்படியாவது இங்க இருந்து இதாயிடணும், பகவான் கிட்ட போய் அடையணும். சோ அதுக்கான வழி நமக்கு தெரியல, ஏன்னா இங்க இருந்து நம்ம பஸ் புக் பண்ணி சென்னைக்கு போற மாதிரியோ இல்ல மும்பைக்கு போற மாதிரியோ அது ஈஸியான விஷயம் இல்லை. நமக்கு கரெக்டான டிரைவர் வேணும், இல்ல கரெக்டான அந்த கேப்டன் வேணும், அந்த ஷிப்ல போனா அந்த கரெக்டான கேப்டன் வேணும், பிளைட்ல போனா கரெக்டா அதுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான அந்த பைலட் வேணும். நானும் போய் டிரைவ் பண்ணி நானும் போலான்னா போக முடியாது, வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். அதே மாதிரி நம்ம அந்த ப்ராப்பரான அந்த சேனல், அதாவது அந்த குருவை போய் நம்ம அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் இங்க இருந்து விடுபட்டு போகலாம். சோ நம்ம இப்ப இந்த கிளாஸுக்கு நம்ம வந்திருக்கோம். சோ நம்ம மனம் போன போக்குல எல்லாம் இது பண்ணாம, பகவத் பக்தர்கள் அந்த சங்கத்துல இருந்து நம்ம ஆச்சாரியரும் நம்ம குருவும் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது, நம்மளும் இந்த பக்தர்கள் மாதிரி எப்படி பகவான் தன்னை வெளிப்படுத்திக்கிட்டாரோ அதே மாதிரி நமக்கும் அவர் வந்து அவரை வெளிப்படுத்துவாரு. சோ நமக்கு நம்ம பேக் டு காட்ஹெட் அந்த ஜேர்னி வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல வந்து ஆச்சாரியர் வந்து நமக்கு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் கிளாஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்க இந்த ஸ்டோரி சொன்னீங்களா மாதாஜி? சொல்லுங்க பிரபு. கோபாலசுவாமி என்றவர் வந்து 3 தடவை சமைச்சிட்டு
அவர் யார் சாப்பிட்டாருன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்காரு. கடைசியா நைட்டு 1 மணிக்கு வந்து நீதானே என்ன கூப்பிட்டேன்னு சொன்னார்ல. நான் உன்னை ஆமா கூப்பிடல, என் கோபாலனை தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப அவர் சொன்னாரு, ஆமா நான் தான் கிருஷ்ணன் சொன்னார்ல. அப்ப கிருஷ்ணன் சொல்லி அந்த ஆமா பாதத்தைன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொல்லும் போது என் கண்ணன்ல இருந்து தண்ணீரே வந்துருச்சு. ஐயோ சூப்பர் அவர் ப்ரோ. எப்படி ஃபீல் பண்ணாரோ அந்த ஃபீல் பண்ணி நீங்க அழுதே அப்படின்னா மாதாஜி. சூப்பரா அந்த சங்கத்துல இருக்கீங்க பிரபு. குருவோட வழிகாட்டுதல சூப்பரா ஃபாலோ செம்ம பண்றீங்க. நாங்கெல்லாம் நான் கேட்கும் போது செம்ம எனக்கு எந்த ஃபீலிங்குமே வரல பிரபு. இப்ப சத்தியமா சொல்லும் போது அது புரிஞ்சுக்க முடியுது. பட் கேட்கும் போது எதுவுமே நீங்க வரல. சொன்னப்ப நான் ஃபீல் பண்ணேன் மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. கொடுத்து வச்சிருக்கீங்க. ஹரே கண்ணில கிருஷ்ணா தண்ணீரே வந்துருச்சு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாரி சுக்லினா மாதாஜி, நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். உங்க ரீகேப் சாரி. கிருஷ்ணாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டினா அறிக்கை போகலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நீங்க சொன்னீங்களா அந்த சமைச்சு கொடுத்தவங்க பேர் என்ன மாதாஜி? கிருஷ்ணர்கிட்ட வச்சாங்களா அவங்க பேர் சொன்னீங்க? மாதாஜி எனக்கு அந்த பக்தரோட பேர் தெரியல. சாரி, தெரியாம நான் ஓகே எதுவும் மாதாஜி. சொல்லக்கூடாது. எனக்கு தெரியல. யாருங்க மாதாஜி? மாதாஜி கோபால சுவாமி தானங்க மாதாஜி? அந்த விக்கிரகத்தோட பேர் தான் மாதாஜி. அவர் வர்ஷிப் பண்ண அந்த ஷாலிகிராம் ஷீலாவோட பேர் தான் வந்து கோபால். ஆனா அந்த பக்தரோட பேரு எனக்கு தெரியல. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, அறிக்கை போயிடலாமா? யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அறிக்கை போயிடலாம்ல. இன்னைக்கு வந்து ரேவதி மாதாஜி வந்து ரிகை பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி நான் ரீகேப் பண்றேன். எல்லாம் பிரபுக்கு மாதாஜிக்கு தண்டட் பிராணம் மாதாஜி. 4.78 பகவான் எதற்காக வருகிறேன் என்று கூறினார். 4.9ல யார் ஒருவருக்கு நான் திவ்யமாக நித்தியமானவன் என்று அறிகிறானோ அவன் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை. நீ செய்யும் செயல்களுக்கேற்ப கர்ம வினைகளுக்கேற்ப மறுபிறவியை எடுக்கிறான். பிரபுபாதா கூறுகிறார் 18வது ஸ்லோகத்தில் 4வது அத்தியாயத்தில் இருக்கும் 4.9 இந்த ஸ்லோகா பகவான் யாருக்கு வெளிப்படுத்துகிறார் என்று தூய பக்தன் தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறார். அவருக்கு மட்டும் பகவான் தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறார். நம் புலன்கள் குறை புத்தி உடையதாக இருப்பதால் பகவானை அறிய முடிவதில்லை. பகவான் என்னுடைய தூய பக்தருக்கு முன் இருக்கும் யோக மாயையை நானே விளக்குகிறேன். அவர்களால் மட்டுமே என்னை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார். எக்ஸாம்பிள் சைதன்ய மகாபிரபு எல்லா அவதாரங்களிலும் பகவான் ஆயுதங்கள் எடுக்கிறார். ஆனால் கலியுகத்துல மட்டும் பகவான் வந்து மகா மந்திரத்தை நமக்கு உபதேசம் பண்றாருங்க மாதாஜி. அந்த மகா மந்திரத்தை நம்ம சொல்லி அந்த மகா மந்திரத்தை சொல்றவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த அசுரனை கொன்று அவர் பக்தர்களை தன்னிடம் சரணடைய வைக்கிறார் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. Hare Krishna Mataji. Thank you Mataji. Suklina Mataji. Rasrani Mataji. Thank you Mataji. Nice class Mataji. Hare Krishna. So இன்னைக்கு வாஞ்சகல்ப பண்ணிரும் Mataji. அதுக்கப்புறம் announcements. पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नतकोटि वैष्णव जय श्रील प्रभुपाद, श्रील ब्रह्मराज। हरे कृष्ण।